ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ட்ரிப் ஜாய் ரிவ்யூ. இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா நம்மள சீட் நுனியில உட்கார வைக்கிற அளவுக்கு தெரிக்க விடும் ஆக்ஷன் காட்சிகளை கொண்ட அமேசிங்கான அனிமேஷன் திரைப்படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். படத்தோட பேர் பிரெடேட்டர் கில்லர் ஆஃப் கில்லர்ஸ். இதோட கதை என்னன்னா 3 வெவ்வேறு காலகட்டத்துல 3 வெவ்வேறு மனிதர்களுக்கும் பிரெடேட்டருக்கும் இடையேயான ஆக்ஷன் அதிரடி தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா படத்துல வர்ற ஒவ்வொரு ஆக்ஷன் காட்சியையும் தெரிக்க விட்டுட்டாங்க. என்னதான் இது ஒரு அனிமேஷன் மூவியா இருந்தாலும் உண்மையிலே கலக்கிட்டாங்கப்பா. படத்துல பேச்சுக்கே இடமில்ல, ஒன்லி வீச்சு தான் படம் முழுக்க ரத்தம் தெரிக்கிறதுன்னு தலை உருள்றதுன்னு ராவா காட்டி அசத்திருக்காங்க. 4 விதமான சண்டை காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்துல இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சு, பார்க்க ரொம்ப புதுசாவும் இருந்துச்சு. எப்படி இப்படியெல்லாம் யோசிச்சு பண்றாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு செகண்டா ஜப்பான்ல வந்த சண்டை காட்சி ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப இம்ப்ரெசிங்கா இருந்தது. ரொம்ப யூனிக்கா சூப்பரா பண்ணியிருந்தாங்க, சான்ஸே இல்ல. அது பார்க்க ரொம்ப வெறித்தனமா இருந்துச்சு. இது மட்டுமா பிரெடேட்டர் ஃபேன்ஸுக்கு செம்மையான ட்ரீட்டா இருக்கும் இந்த படம். டிஃப்ரெண்டான பிரெடேட்டர், அதுக்கான டிஃப்ரெண்டான ஹேண்டிங் ஸ்டைல்னு காட்டி பங்கம் பண்ணிட்டாங்க. வாவ், வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காங்கன்றதான் சொல்லணும். கடைசியா ஒரு பிரெடேட்டரை காட்டுவாங்க பாருங்க, சில்லறை சிதற விடலாம் தரமான ஒர்க்கா அது இருந்துச்சு. கூடவே படத்தோட பின்னணி இசை எப்பாடியப்பா சும்மா மிரட்டி விட்டுருக்காங்க, நம்மள சண்டை காட்சிக்குள்ள அப்படியே இழுத்துட்டு போயிடும். அந்த அளவுக்கு பக்காவா மியூசிக் இருக்கு. படத்தோட அனிமேஷன் குவாலிட்டி ரொம்பவே அருமையாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தை எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, தரமான சம்பவத்தை தவற விட்டுருவீங்க. நல்ல ஹோம் தியேட்டர்ல படத்தை போட்டு பாருங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மூவி இப்ப டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.